அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ நம்மளுக்கு வெளியிட்டதுக்கப்புறமா அதை செக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சில கொஷின்ஸில் மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ அந்த கொஷின்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளோட சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே புக் ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்ன கொஷின் சேலஞ்ச் பண்ணலான்றதுக்கான புக் ப்ரூஃபை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த புக் ப்ரூஃபை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேலஞ்ச் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? வாங்க கொஷின்கான புக் ப்ரூஃபோடு சேர்த்து பார்த்துடலாம். ஸோ கொஷின் நம்பருமே நீங்கள் சேலஞ்ச் பண்ணும்போது முக்கியமாக நோட் பண்ணிக்கணும்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 115வது கொஷின். ஸோ இந்த கொஷினில் தி ஹிந்து ஜி சுப்பிரமணியன் அவர்கள் எழுதுனது அப்படிங்கிறதுமே நம்மளுக்கு சரியானது தான். ஸோ அது நம்மளுக்கு வந்து சரியானது தேர்ந்தெடுக்கும் போது நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த கொஷின் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 3 மற்றும் 4 சரி அப்படிங்கிறது தான் சரியாக வரும். ஏன்னா ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தேசபக்தன் வந்து திருவிக்கா அவர்களினுடையது. ஸோ அப்போ அதுவும் நம்மளுக்கு தவறு. அதை சரின்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு தப்பு. சி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக வரும். இதுக்கான புக் ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்களேன், ஜி சுப்பிரமணியம் அவர்கள், எம் வீரராகவச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள், ஸோ 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1878 தி இந்து அப்படிங்கிற பத்திரிகையை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th புக்கில் ஹிஸ்ட்ரி லெசனில் யூனிட் 9 பார்ட்டில் வந்து 114 பேஜ் நம்பர் வந்து 114 வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த புக்கில் இந்த பேஜ் நம்பரில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கிட முடியும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து கொஷின் நம்பர் 131. ஸோ இந்த கொஷினில் நம்ம எதுக்காக கிளைம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காரணமில் வந்து 21 நபர்கள் அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் கீயின் படி பார்க்கும்போதுல நம்மளுக்கு ஆர் வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க. 21 நபர்கள் நம்மளுக்கு தவறு இல்லையா? அதனால நம்ம வந்து காரணம் தவறு அப்படிங்கிற மாதிரி தான் கிளைம் பண்ணுறோம். அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஸோ இதோட புக் ப்ரூஃப் பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றது. மொத்தம் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் 22 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 22 பேர் அன்றைய சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸோ இது எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரியில் யூனிட் 9 பேஜ் நம்பர் 115 நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இது சென்னையை சேர்ந்தவர்கள் அப்படி தானே இருக்குது. நம்மளுக்கு கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டு பகுதியிலிருந்துன்னு குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ இதை நம்ம ப்ரூஃபாக வைக்க முடியாதுல்ல அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புக் சோர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த புக் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் ரெஃபர் பண்ணி படிப்பாங்க இல்லையா? ஸோ வெங்கடேசன் அவர்கள் புக்கிலேருந்து எடுத்தது தான் இது. ஸோ இந்த புக்கில் வந்து நம்மளுக்கு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. 72 பிரதிநிதிகளில் சென்னை மாநிலத்திலிருந்து சென்றவர்கள் 21 பேர். அவர்களுள் தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து சென்ற பிரதிநிதிகள் 16 பேர் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து சென்றவங்க நம்மளுக்கு 16 பேர் தான். இந்த இடத்துல தமிழ்நாடு பகுதியிலிருந்து சென்றவர்கள் 21 பேர் அப்படின்னு கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு தவறு. தமிழ்நாடுலன்னு குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா 16 பேர்னு கொடுத்துருக்கணும். அப்படி பார்த்தாலும் 21 கொடுத்துருக்கிறது தவறு. இந்த இடத்துல சென்னை மாகாணத்தை குறிப்பிட்டு வந்திருந்தாலுமே 22 பேர் அப்படிங்கிறது வந்திருக்கும். 21 பேர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தவறு. அப்போ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு காரணம் தவறு அப்படிங்கிறது தான் வரும். அப்போ நம்ம கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும். அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த ப்ரூஃபை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக் ரெஃபரன்ஸ் நீங்கள் வச்சாலும் ஓகே தான், இல்லைனா இந்த ரெஃபரன்ஸ் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாலும் ஓகே தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ இந்த கேள்வி வந்து இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போதில் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இந்த அஃபிஷியலாக ஆன்சராக டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவு அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ அதிக தேவை ஏற்படுது அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு பணவீக்கம் அதிகமாகிறதுக்கான காரணமாக தான் இருக்கும். அதிக தேவை எதனால் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா குறைவான உற்பத்தி இருக்கும்போது தான் நம்மளுக்கு அதிக தேவை வந்து ஏற்படும். அப்போது ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனுமே நம்மளுக்கு வந்து பணவீக்கம் அதிகரிப்பதற்கான காரணமாக தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இந்த கொஷின் வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுக்கான புக் ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
எக்கனாமிக் புக்கில் கொடுத்துருப்பாங்க பணவீக்கத்திற்கான காரணங்கள் அப்படிங்கிறதுல. ஸோ இதில் தேவையை அதிகரித்து பணவீக்கம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தேவையை அதிகரிக்கிறது அப்படின்னாலே நம்மளுக்கு பணவீக்கம் ஏற்படுகிறது, உயர்வு பணவீக்கத்தை அதிகரிக்கிறது. உயர்வு பணவீக்கம்னா என்ன? பணவீக்கம் வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறது தானே அர்த்தம். அப்போ தேவை அதிகரிக்கும் போதில் நம்மளுக்கு பணவீக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போது அதிக தேவை அப்படிங்கிறது ஆன்சராக தானே வரும். அப்போ ஏ ஆப்ஷன் வரும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க பி ஆப்ஷனும் வரும் அப்படிங்கும் போதில் இந்த கொஷினுக்கு நம்ம கரெக்டான ஆன்சரை எதை சூஸ் பண்ணுவோம்? இதே மாதிரி இந்த பேஜில் இன்னும் நிறைய காரணங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்தோன்னா இதில் இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு வர மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த கொஷினை நம்ம சேலஞ்ச் பண்ணக்கூடியது. இதோட சோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸில் சாப்டர் 5 பேஜ் நம்பர் 101 எடுத்தது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ இந்த கொஷினில் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஃபார்ம் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஷின் நம்பர் பார்த்துக்கோங்க 161. ஸோ இந்த கொஷினில் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஃபார்ம் தான். சரிங்களா? ஃபுல் ஃபார்ம் வச்சு தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு ஆன்சர் கீயின் படி 4 மட்டும் தவறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு 2மே தவறாக தான் இருக்குது. நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தவறு. நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கணும் அந்த இடத்துல. ஸோ ஃபுல் ஃபார்ம் வச்சு தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் எடுக்கிறோம் அப்படிங்கும் போதில் இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து 2 மற்றும் 4 தவறு அப்படிங்கிறது தான் வந்திருக்கணும். அதை பற்றி நம்மளுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்லேயே எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த கொஷினுக்கு நம்மளால் சேலஞ்ச் பண்ணி கிரேஸ் மார்க் வாங்கிக்க முடியும். சரிங்களா? இதுதான் இதுக்கான அஃபிஷியல் சோர்ஸ். ஸோ இது நம்மளுக்கு புக்கில் டேரெக்டாக கிடையாதுப்பா. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ என்ஐசியோட வெப்சைட் பார்த்தோன்னாலே அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம அஃபிஷியல் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இதுலேருந்து டேரெக்டாக போய்க்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் வெப்சைட் வந்து nic.gov.in அப்படிங்கிறது தான். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறதுனால இதையே நம்ம ப்ரூஃபாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் வந்து அஃபிஷியல் வெப்சைட் தான் இதோட சோர்ஸே. அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வி டிபிஎஸ்பி பற்றினது. ஸோ டிபிஎஸ்பியை வந்து சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கூற்று நம்மளுக்கு தவறானது அப்படின்றது தான் வரும். ஆனால் இவங்க வந்து 1 மற்றும் 3 சரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எதனால் அந்த 3 தவறு அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அம்பேத்கர் அவர்கள் சட்டப்பிரிவு 32ஆன நீதி புனராய்வு இருக்குது இல்லையா, ஜுடிஷியல் ரிவ்யூ, அதை தான் வந்து இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டிக்கல் 32 தான் சொல்லணும். ஸோ இந்த ப்ரூஃப் வச்சுனாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிபிஎஸ்பியை வந்து ஆன்மான்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இது எந்த புக்கிலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சிவிக்ஸ் லெசனில் வந்து யூனிட் 1 பேஜ் நம்பர் 255 இந்த கண்டென்ட் இருக்கும். ஸோ இது தான் நம்ம வந்து இந்த இதுக்கு சேலஞ்சுக்கு ப்ரூஃபாக கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஷின் நம்பர் 187. ஸோ இந்த கொஷினில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபெட்ரல் இன் நேச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து கூட்டாட்சி பண்பினுடையது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம தவறு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தவறுன்னு பார்க்கும்போதில் ஆப்ஷன் 2 நம்மளுக்கு, அதாவது காரணம் வந்து நம்மளுக்கு தவறாக தான் இருக்குது. அப்போது ஏவும் தவறு ஆறும் தவறு அப்படின்னு நம்மளுக்கு ஆப்ஷனில் எதுலேயுமே இல்லை. அப்போ இந்த கொஷினை சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எதனால் இந்த கொஷினை நம்ம வந்து அதை தவறுன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன் புக் சோர்ஸில் அரையளவு கூட்டாட்சி கொள்கை கொண்ட நமது அரசியலமைப்பில் மாநிலங்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் 5 பேஜ் நம்பர் 101 நம்மளுக்கு வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது முழுமையான கூட்டாட்சி வந்து கிடையாது, நம்மக்கிட்ட குவாசி ஃபெட்ரல் தான் இருக்குது. ஸோ அதை குறிப்பிடுறதுல தான் இந்த அரையளவு கூட்டாட்சி அப்படிங்கிறது. ஸோ இதை ப்ரூஃபாக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூற்று வந்து நம்மளுக்கு தவறானது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதன்படி பார்க்கும்போதுல கூற்று மற்றும் காரணம் தவறு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்றதுனால இந்த கொஷினுக்கு நம்மளால் சேலஞ்ச் பண்ணி கிரேஸ் மார்க் வாங்கிக்க முடியும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வி வந்து நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின் இல்லை, கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருந்ததுனால இந்த கொஷினையுமே நம்ம வந்து புக் ப்ரூஃபோடு எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ கொஷின் நம்பர் 108 இது வந்து இருக்குது. ஸோ ஜிஎஸ்டியோட மோட்டோ கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதோட ஆர்டர் வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். ஏன்னா ஒரு நோக்கம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த நோக்கம் என்ன அவங்க சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே தான் இருக்கணும், அதை நம்ம வந்து மாற்ற முடியாது இல்லையா. அப்போது இதில் வந்து ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு அப்படின்னு நம்மளுக்கு வந்து கேள்வியில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறதுக்கும் புக்கில் இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு மாற்றி இருக்குது. ஸோ ஒரு ஸ்லோகன் நம்மளுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து நம்மளோட விஷயக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றிக்க முடியாது. அப்போ இதுவுமே தவறாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி
இந்த ஆன்சர் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்போது ஏ சரி ஆனால் ஆர் தவறு அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சராக வரும். சரிங்களா? ஸோ இந்த புக் சோர்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th எக்கனாமிக்ஸில் யூனிட் 4ல் பேஜ் நம்பர் 343ல் இந்த கண்டென்ட் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே கமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர் கொடுத்துருந்தது தான். ஸோ இந்த கொஷினுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து போலியோ வந்து நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடியது தான். போலியோ வந்து மத்திய நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு புக் சோர்ஸில் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா போலியோக்கு ஆன்சர் வந்து இன்டெஸ்டைன் அண்ட் பிரெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இளம்பிள்ளைவாதம் வந்து குடல் மற்றும் மூளையை தாக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் அஃபிஷியல் ஆன்சர் கீயின் படி கொடுத்துருக்காங்க. ஆனால் புக் சோர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு போலியோ வந்து மத்திய நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோயாக தான் இருக்குது. அப்போது இது வந்து நம்மளுக்கு மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த கொஷின் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த சோர்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸ் புக்கில் லெசன் 22ல் பேஜ் நம்பர் 272 தான் இந்த சோர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். 75வது கேள்வி புள்ளின் உருபை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு ஓலை வராது, தளிர் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ நம்மளுக்கு 10th புக்கை பேஸ் பண்ணி இது தான்ப்பா வரும். 10th புக்கில் இயல் 1ல் உரைநடை பகுதியில் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இலை வகைகள் கடையில் பார்த்தோம் அப்படின்னா தாள் அப்படிங்கிறது நெல் புல் முதலியவற்றின் இலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ புள்ளினுடைய இலையை வந்து நம்ம தாள் அப்படின்னு தான் குறிக்கிறோம். அப்போ புள்ளினுடைய உருவு கண்டிப்பாக தாளாக தான் இருக்க முடியும். அப்போ இந்த ப்ரூஃபை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொஷினுக்கு நம்மளால் சேலஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ நம்ம சேலஞ்ச் பண்ண கொஷினுக்கு எல்லாத்துக்குமே புக் ப்ரூஃப் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ப்ரூஃப். ஸோ உங்ககிட்ட புக் இருந்தது அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற லெசன் பேஜ் நம்பரில் நீங்கள் போய் உங்களோட பிடிஎஃபை நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களோட சேலஞ்சை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த புக் ப்ரூஃப் எல்லாமே இதோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். ஓகேவா? உங்ககிட்ட புக் இருந்தது அப்படின்னா அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. புக் இல்லை அப்படிங்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் அதுக்கான பிடிஎஃப்ஸ் எல்லாமே இருக்கும், கொஷின் நம்பரோடு இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரியே சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணும்போதில் நம்ம ஒரு கொஷின் ஆன்சர் டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதில் என்ன கொஷின் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அந்த கொஷின் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சேலஞ்ச் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சோர்ஸஸ் கொடுக்கும்போதில் நம்பகமான சோர்ஸஸ் மட்டும் எடுங்க. ஸ்கூல் புக் சோர்ஸாக இருக்கணும், இல்லை அஃபிஷியல் வெப்சைட்டாக இருக்கணும். ஏதாவது அகாடமியில் கொடுத்த நோட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதை வச்சு கொடுக்கக்கூடாது. அதையுமே சேலஞ்ச் பண்ணும்போதில் கவனத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு புக் ப்ரூஃப். ஸோ ஏற்கனவே சேலஞ்ச் கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் நம்ம என்னென்ன கொடுத்துருந்தோமோ அதுக்குரிய புக் ப்ரூஃபை தான் நம்ம இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த புக் ப்ரூஃபை யூஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ணுறவங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. வேறு ஏதாவது கொஷின்ஸ் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலுமே அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.